ஸோ காரணம் இவரு. ஆமா. இவங்க மேல எதுக்கு அந்த இது பழி? எதுக்கு இவங்க கிட்ட போகாம இவங்க கூட அவரு கூட அங்க போய் தங்காம ஏன் பண்ணீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா குழந்தை தூக்கின்னு கட்டின தலையாத்துன்னு போயிட்டாரு. அதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப எல்லாத்துக்கும் காரணம் இவரு. லவ் பண்ண முடிஞ்சவருக்கு இவங்களும் லவ் பண்ணுவாங்களாம், ஆனா குடும்பத்தை லவ் பண்ண மாட்டாங்களாம். அவங்க விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணணுமா, நீங்க அப்படியே ரேங்கிக்குவீங்களா? நீங்க அமைதியா சாமர்த்தியமா இருப்பீங்களா? எந்த உலகத்து நியாயம் சார் இது? அப்படி இல்லை மேடம். அன்னைக்கு பிரச்சனை என்னன்னா இதுதான். இவ்வளோ வந்து அம்மா சொன்னமே கட்டை போய் கையில் ஊற்றி கண்டு முன்னாடி நிற்காதான் சொன்னாங்க. நான் தான் என்ன பண்ணேன், இங்கே நீ என்ன சாவே வச்சிருன்னு சொல்லிட்டு கட்டை போயோட பரபரன்னு வலிச்சினே வண்டியில் உட்காரே இல்லையா சொல்லிட்டு கூட்டு போய் அங்கே ஃபஸ்ட்டு அங்கே அம்மா வீட்டில் தான் விடணும்னு கூட்டு போனேன். கூட்டு போய் கூப்பிட்றேன். அவங்க வீட்ல யாரும் வரல. இருந்த ஏறிக்கின்னு வந்த காண்டு இவங்க வீட்டில் கூப்பிட்ட குரலுக்கு அவங்களும் வரல. வந்து என்னடா சரி வந்தாங்களே, வந்து கூட என்ன எதுன்னு கருத்து வந்து கேட்கல. அவன் வந்த வரைக்கும் அவங்க மாட்டு ரைட் அவங்க ஒரு பக்கம் சவுண்ட் விட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம காண்டு. அப்புறம் அவங்க அங்கேயும் சண்டை, அங்கேயும் சண்டை, இவங்க அம்மா வீட்லயும் சண்டை. ஸோ இவங்க அம்மா வீட்லயே சண்டை போட்டு அப்புறம் இவங்க சின்ன அம்மா வீட்டுல அது நீங்க போற இடம்லாம் கட்டிங் போட்டு சண்டை சண்டை சண்டைன்னு சொல்லுவீங்க. சரி, நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இருங்க, இப்ப அவர் ரொம்ப இதுவா பேசுறாருல, அங்க சண்டை எங்க சண்டையா? நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? முதல்ல உங்ககிட்ட டிசிப்ளின் இருக்கா? குடிச்சுட்டு போய் சண்டை போட்டா நீங்க வீரன் ஆயிடுறீங்களா? இல்ல மேடம், நான் எதிராளி பேசுனாங்கன்னா தாங்க மாட்டீங்க. நான் இருங்க வந்து நான் தினைக்கும் போய் குஷ்டி தினைக்கும் சண்டை போற எல்லாம் கிடையாது. நான் போனா வேலைக்கு போனா வீட்டுக்கு வரணும், வேலைக்கு போனா வீட்டுக்கு போனா அப்படிதான் இருப்பேன். உங்க பிள்ளைகிட்ட என்ன கேட்கணும்னு இருக்கீங்க கேளுங்க.